Hello friends, welcome to Classic Fashion. நம்ம இந்த tutorial வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போற tutorial என்னன்னு பாத்தீங்கன்னா French knot. இந்த French knot அப்படின்றது பேசிக்கா பாத்தீங்கன்னா எங்க வரும் அப்படினா hand embroideryல தான் வரும். பட் இப்போ எல்லாரும் ஆரி வர்க்லயும் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கறாங்க. சோ நான் இது ஆரி நீடில்ல போடல. நார்மல் தைக்கக்கூடிய ஊசியில தான் போட போறேன். கொஞ்சம் தலைப்பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஊசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டுட்டு ஊசியில நான் எத்தனை நூல் கோர்த்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 6 நூல் கோர்த்திருக்கேன். 6 12 ஸ்ட்ராண்ட் வர மாதிரி கோர்த்திருக்கேன். சோ இத பாருங்க நான் எந்த மாதிரி பண்றேன்னு. நான் ஒவ்வொரு செக்கட்லயும் ஒவ்வொரு French knot போட போறேன். இது ஒரு knot மாதிரி தான் விழுகும். ஒரு முடிச்சு மாதிரி தான் விழுகும். சோ நமக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல நான் குத்திட்டு அந்த நம்ம குத்துன நூலை பிடிச்சிட்டு ஊசியில 2 டைம் ரோல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம நூலை விட்டோம்னா நமக்கு இது மாதிரி ஒரு knot கிடைச்சிரும். சோ நான் எதுக்காக அந்த கை வச்சிட்டு இழுக்குறேன் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு நிறைய விழுகும். இது சிக்கு விழாம இருக்கணும் அப்படினா நீங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு குத்தும்போது இந்த மாதிரி கையில பிடிச்சிட்டு விட்டீங்கன்னா நீட்டா ஒரு knot விழுந்துரும். இந்த மாதிரி knotsலாம் செக்கட்ல ஒன்னு விட்டு ஒன்னு வேற வேற கலர்ல பண்ணலாம் நீங்க. நான் ஒரே கலர்ல ஃபுல்லாவே போட்டு இந்த மாங்காய் ஃபுல்லாவே நிறைச்சிரலாம். நீங்க மயில்லாம் போடுறீங்கன்னா அதோட தோகையில நீங்க போடலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நமக்கு டிசைன்ஸ் இருக்கும். நம்ம அதை எப்படி எதுல சப்செட் பண்ணிட்டு அந்த நம்ம என்ன டிசைன் கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா பியூர்லி ஹேண்ட் எம்ப்ராய்டரில தான் சேரும். பட் இப்போ எல்லாரும் ஆரி வர்க்லயும் யூஸ் பண்றாங்க அப்படின்றதனால இப்போ நம்மளும் இத செய்ய ப்ளவுஸ்ல செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் காமிச்சிட்டு இருக்கேன். இது போக நம்மளோட ஆரி வர்க் டுட்டோரியல்ல 6 வீடியோஸ் இதுவரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்க்கல அப்படினா கண்டிப்பா பாருங்க. சோ நூல் கொஞ்சம் பெருசா இருக்கிற வரைக்கும் உங்களோட கைவாக்குப்படி நீங்க எப்படி எந்த சைடு வேணாலும் சுத்திக்கலாம். அப்வர்ட் மோஷன் அல்லது டவுன்வர்ட் மோஷன்ன்ற மாதிரி நீங்க முன்னாடியோ பின்னாடியோ எப்படி வேணாலும் நீங்க சுத்திக்கலாம். இப்போதே உங்களுக்கு கம்மியா ஆகுது நூல் அப்படினா நீங்க உள் பக்கமா வர மாதிரி சுத்தணும். அப்படி உங்களால சுத்தினா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நான் இதிலே நூல் ஷார்ட் ஆனோன்னு நான் உங்களுக்கு காட்றேன். சோ இப்போ இந்த மாதிரி நம்ம சிக்கு மட்டும் விழக்கூடாது. விழாம நம்ம போட்டுட்டோம் அப்படினா நீட்டா இருக்கும். நான் இத மட்டும் போட்டுட்டு அப்படியே விடாம இதுக்கு அவுட்லைன் நம்ம எப்படி கொடுக்கிறது எந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது வரைக்குமே ஃபுல்லாவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த டுட்டோரியலை தொடர்ந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள டுட்டோரியலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுத்துறேன். ஐகான்லயும் கொடுக்கிறேன். யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கலாம் ஒவ்வொரு வீடியோஸா பாருங்க. ஒவ்வொரு டுட்டோரியலா பாருங்க. நமக்குள்ளதுல நம்பர் படி எபிசோட் நம்பர் படி இருக்கும். நீங்க அத தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஈஸியாவும் புரியும். சோ இத பார்க்கிறதோட விடாம நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. போட்டு பாருங்க. இது நம்ம பிராக்டீஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ரொம்ப இது வரும். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நீட்டா வர்க் வரும். இப்போ பாருங்க அந்த நீடில எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு. நம்ம நூல் சுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஷார்ட் ஆக இந்த French knot ஃபுல்லாவே போட்டுட்டு நான் அதுக்கு அப்புறம் ஜரி வச்சு இத நான் எப்படி அவுட்லைன் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி கூட நீங்க ஒரு ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளான இதுல நீங்க வர்க் பண்ணலாம். எப்பவுமே ஆரி வர்க்க பொறுத்தவரைக்கும் ப்ளவுஸை ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி எம்டி கிளாத்ல நம்ம வர்க் பண்ணிட்டு தான் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிட்ச் பண்ணவே செய்வோம். ஸோ உங்களுக்கு நார்மல் நீடிலாக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க் நீடிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்குள்ள ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, எப்போவுமே ஃப்ரேமில் மாட்டி
ஸ்டாண்டில் வச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு நீட்டான ஃபினிஷ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு வந்து நான் ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் ஸ்டாண்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது பெரிய பெரிய கார்ட் கூட என்கிட்ட இருக்குது. நான் வந்து வேறு வீடியோவில் வந்து கார்ட் ஃபிக்ஸிங்லாம் காட்டுறேன். அது மாதிரியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஜரியை வச்சு அவுட்லைன் போட போகிறேன். நான் எப்படி அவுட்லைன் போடுறேன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற மாதிரியே ஃபுல் மாங்காய்க்கும் சுற்றி அவுட்லைன் போட்டுடலாம். உள்ளே வர செக்கடு மட்டும் நம்ம வந்து எங்கனக்குள்ளே நம்ம முடிச்சிருக்கோமோ, எங்கனக்குள்ளே நம்ம வந்து இப்போ கண்டினியூ ஆகிட்டு போகுதோ இப்போ நான் வந்து நாட் போட்டு முடிச்சிட்றேன். முடிச்சுட்டு நான் திருப்பி இந்த மாங்காயில் இந்த சைட்லேருந்து நான் எடுக்க போகிறேன். ஏன்னா இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இல்லை. ஸோ நான் இதுலேருந்து எடுத்து திருப்பி இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் உள்ள ஆஃப் மாங்காவையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணி அவுட்லைன் போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை ஃபில்லிங்கோ ஏதோ ஒன்று உள்ளே பண்ணும்போது பார்க்க அவ்வளோவா வந்து லுக்காக தெரியாது. நம்ம அவுட்லைன்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் எந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிராஸாக செக்குடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த செக்குடுக்கிட்ட வந்து நான் போயிட்டுருக்கேன். சரி, இங்கே வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த செக்குடு எங்கே கிராஸ் ஆகி போகுதோ அந்த இடத்துக்கு நான் கிராஸ் பண்ணி போகிறேன். இப்படி போட்டால் நம்ம வந்து அதிகமாக நாட் போடாமல் கண்டினியூஸனாக நம்மளால் போடவும் முடியும். சாரி, நான் ஃப்ரேமை வந்து என்னோடய வசதிக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்டினியூஷனாகவும் தெரியும். நம்ம வந்து நிறைய நாட் போட வேண்டியதும் இருக்காது. நம்ம இப்போ எங்கேயாவது வந்து நின்றுட்டோம், இப்போ தனியாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்ம இந்த இடத்துல நாட் போடணும். நாட் போட்டுட்டு இப்போ அதுக்கு பக்கத்துலேருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்கடையும் நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஜரிக்குள்ளே கலராக முத்தாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டுட்டோரியல்லாம் பாருங்கள். இன்னும் டெய்லரிங் வீடியோஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி எல்லா டுட்டோரியல்ஸுமே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் டெய்லரிங் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். கிளாசிக் ஃபேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.